வணக்கம். தின வெளிச்சம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீலித்தூர் கோட்டில், அதாவது கோர்ட்டு பக்கத்தில் மூவர் சமாதி, மூவர் கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த சித்தர் கோயில். இந்த சங்கரானந்த சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா மௌனமாக இருந்து ஜீவசம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை 3 சித்தர்கள் இங்கே வாழ்கிறாங்க. அதாவது வந்து சங்கரானந்த சாமி, மாணிக்கம் சாமி, மதுரை பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட அதிசயங்கள் என்ன அப்படின்னா, சித்தர் வந்து இங்கே வந்து இவருடைய பேர் வந்து மூக்கர் சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மழை பெய்யலன்னு சொல்லி மக்கள் வந்து முறையிடும் போது இவர் வந்து மூக்கறுத்து போட்டுன்னு மழை பெஞ்சிருக்கு. மாணிக்கம் சாமிகள் வந்து இறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும் மழை பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி அது பார்த்து மதுரை பாபா அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோவில் ஓடாத மிஷினை வந்து கை வச்சோடனே ஓடிக்கு. இந்த மாதிரி பல அதிசயங்களை நிகழ்த்த இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீலித்தூர் போகிற வழியில் ஆண்டாள் கோயில் பக்கத்தில், ஆண்டாள் கோயில் போகிற வழியில் பக்கத்தில் இருக்குது, கோர்ட்டு பக்கத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்தது. இப்போ எல்லாருமே இந்த மக்கள் எல்லாமே இங்கே வந்து நல்லா அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க இங்கே பக்தர்கள்ட்ட பூரா நம்ம போய் என்ன மாதிரி நீங்கள் அனுபவிச்சு இது பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேட்டிகள் என்ன மாதிரி நீங்கள் வந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பயன்பட்டு வாங்க போய் அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்க. இந்த மூவர் திருக்கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு? எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மேக்சிமம் குறைஞ்சிருச்சு. என் பேரை வந்து ரொம்ப முடியாமல் இருந்தால் இப்போ ஓரளவு நல்ல முன்னேற்றமாக வந்துக்கிட்டு இருக்கான். அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் எனக்கு கண் கூட தெரியுது. ஆனால் எனக்கு வந்து சித்தர் வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை உண்டு. என்னையாலும் 24 மணி நேரமும் ஐயாவை நினைப்பேன். தூங்கும் போது ஐயாவை நினச்சி தான் தூங்குவேன், எந்திரிக்கும் போது ஐயாவை தான் நினைப்பேன். உங்க பேரனுக்கு என்ன நடந்துச்சு? இப்போ நீ வந்ததுக்கு என்ன நடந்துருக்கு? அவனுக்கு வந்து நான் பிறக்கும்போது நரம்புல கோளாறு இருந்தது. இப்போ மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பல மாற்றங்கள் வந்துருச்சு. சித்தர் அருளால மாற்றங்கள் வந்திருக்கு. சந்தோஷம், நன்றி. வணக்கங்க. மூவர் திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு? நீங்கள் இதை பற்றி என்ன, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் விமோசனம் ஆயிருக்கு? இந்த கோயிலை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் என்ன நடந்திருக்குங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 6-7 வருஷமாக வரோம். ரெண்டாவது ரொம்ப பிடிச்ச கோயில். அதாவது நாங்கள் வந்து ஜீவசமாதியை தேடி வந்து கும்பிட்றாங்க. அதான் வந்து ராமானுஜரை கும்பிட்டோம். அதுக்கு இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு நிறைய நன்மைகள், ராமானுஜரை கும்பிட்றப்ப நிறைய நன்மைகள் கிடைச்சது. அவங்க வந்து அங்கேருந்து இங்கே போக சொன்னாங்க. இங்கே வந்த பிறகு எங்களுக்கு மேலும் மேலே வளர்ச்சி, பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க. எங்களுக்கும் நல்ல சந்தோஷம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து சங்கரானந்தம் குறையே கிடையாது. மாணிக்கசாமி அது மாதிரி குறையே கிடையாது. மதுரபாபாலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் 3 பேருமே. நாங்கள் கும்பிட வரலன்னா, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரலன்னா எங்களுக்கு வேறு எந்த இது கிடையாது. எங்களுக்கு வேலையே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டு இங்கே ஒரு பிரசாதம் கொண்டு வருவோம். எல்லாருக்கும் பழகி இருந்துட்டு சாமி பூஜையை முடிச்சுட்டு தான் போவோம். 2வது மாதம் பிரதோஷத்துக்கு என் ஒய்ஃப் வந்து எல்லாமே பண்ணிட்டு போவாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். வாழ்நாளில் இவங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வந்ததில் கும்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதே வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்க. அப்படி என்ன நிகழ்வுலாம் இங்கே நடந்திருக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில்? எங்களுக்கு எங்கள் பிள்ளை படிக்க இருக்கப்ப எது படிக்கணும்னு தெரியாமல் வந்தோம். இங்கே வந்தப்போ இதுதான் படிக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு இதாகிடுச்சு. அது மாதிரி வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கு. பையனுக்கு பிடி வாத்தியார் வேலை பார்க்க, பிடி வாத்தியார் படிச்சுருந்தேன். சரி, படித்த ஒரு வருஷத்தில் வேலை கிடச்சிருச்சு. அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் பேசும்போதே வந்து அவ்வளோ கண்ணீரோட பேசுறீங்க. அவ்வளோ உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இங்கே நிறைய கிடச்சிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் நாங்கள் வந்து இங்கே எது கேட்குறோமோ அது கொடுப்பாங்க. என்ன வேண்டி கேட்குறோமோ 3 பேர்ட்டு ஒன்று போல் சொல்லிட்டு போவோம். இந்த வாரம் இது வேணும்னு கேட்டால் அடுத்த வாரம் எங்களுக்கு கொடுத்துருவார். எங்களுடைய மன திருப்தி, அவரோட இது ஆசீர்வாதம். கேட்ட ஒன்று எல்லாமே கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எங்களுக்கு வந்து அது குறையே கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே அது குறை கிடையாது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன கேட்குறோமோ அடுத்த வாரத்துக்குள்ளே எங்களுக்கு அது கையில் கிடச்சிரும். இவர் மாணிக்கசாமி வந்துட்டு எனக்கு ஒரு சில கெட்ட விஷயம் நடந்துச்சு. அதை வந்துட்டு 3 பேரும் சரி பண்ணி கொடுத்தாங்க. என்ன கெட்ட விஷயம் நடந்துச்சு? இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்துட்டு இவங்க சரி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நேரடியாக வராமல் எனக்கு மட்டும் ஒரு சில காட்சி கொடுத்தாங்க. 3 பேருமே. ஆமாம், 3 பேருமே. இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 16 வருஷம் வந்துட்டு. என்னென்ன பலன்கள் அடைஞ்சிருக்கீங்க? இவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். எனக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அது அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த கோயிலில் அற்புதங்கள் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? நான் நிறைய அற்புதங்கள் பார்த்துருக்கேன். அற்புதங்கள் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்ல, நான் ஒரு விஷயம் ஒரு காரியமாக கேட்டேன். சரி, அவர் வந்துக்கிட்டு அது நடக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு, அதை நடத்தி காமிச்சார். அதை காமிச்சிருக்காரு, இன்னும் காமிச்சிட்டு இருக்கார் இவர் வந்துட்டு. ரொம்ப நன்றி. வணக்கங்க. நம்ம மூவர் திருக்கோயிலில் வந்து
மூணு பேர் வந்து இங்கே வந்து சிவசமாதி அடைஞ்சிருக்காங்க. சங்கரானந்த சாமிகள் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார், எப்படி இந்த மாதிரி ஒரு சித்தரா மாதிரி எப்படி இது மாதிரி மக்களுக்கு அருள் கொடுக்குறாரு, அவருடைய இதெல்லாம் எப்படி, வந்து அவருடைய எந்த மாதிரி வந்து இங்கே வந்து அவர் அடக்கமானார், அவருடைய பற்றி நீங்கள் அவங்க முன்னாடி ஒன்று இருந்து பார்த்துருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடக்கமாக இருந்தாரா? அவர் வந்து இவரை தரிசனம் பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல். என்ன முதல்ல வந்து தறி நெஞ்சார், தறி நெஞ்சிட்டு அப்படியே இதை வந்து ஜீவசம்மதி ஆகிடும். இதில் வந்து தவம் பண்ணார், தவம் பண்ணிட்டு அதில் ஜீவசம்மதி ஆகிட்டார். 40 வருஷம் ஆச்சு. ஆனால் மழை வேண்டியதுக்கு மூக்கெல்லாம் அறுத்தார். ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சிச்சு. எதுக்காக மூக்கு அறுத்தாரு? மழை பெய்யலன்னு சொல்லி மக்கள் வேண்டினாங்க, சரி அப்படின்னு அறுத்தாரு, மழை பெஞ்சது. அது அதில் ஒரு அதிசயம். இப்போ இது இங்கே வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க, இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இந்த கோயில் இருந்தால் யாரும் கடன் பட்டவங்கலாம் கடன் அடைஞ்சி வச்சு, யாரும் கடன் வருவாங்க, ஒரு 10 நாளைக்கு வருவாங்க, ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆயிரும். என்ன ஒரு நோயில் வருவாங்க, அது நோய் நிவர்த்தி ஆயிரும். நீங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி இவரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நான் வந்து பார்த்தது வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது பார்த்துருக்கேன். எனக்கு வயசு 55 வயசு ஆச்சு. 55 வயசு ஆச்சு. இந்த கோயிலுக்கு நீங்கள் 40 வருஷமா வந்து இந்த கோயிலில் நீங்கள் இருக்கீங்க. வேற என்னெல்லாம் அவர் வந்து அதிசயம் நிகழ்த்திருக்காரு? அரசியல் வந்து எது வந்தாலும் சரி, ஒரு கண்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நல்லா காப்பாற்றி விட்டுவார். நோய் நொடியெல்லாம் நோய் நொடியெல்லாம் இருந்தாலும் ஒரு பயந்த கோளாறு இந்த மாதிரி செய்வன செது எல்லாமே அதை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. இவர் இப்போ இங்கே ஜீவசமாதி அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு ஜோதி ஆச்சு ஒரு 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் ஆச்சு. வேற என்னென்னலாம் வந்து மக்கள் வந்து இதனால் நிறையா பயன்பட்டுருக்காங்க, என்ன நடந்திருக்கு? அதாவது அவங்களுக்கு எந்தெந்த குறைகள் கேட்குறாங்களோ வைக்காங்களோ அந்த குறைகள் நிறைவேற்றின உடனே ஒரு ஆளுகளை வந்து ஒரு பேவர்கள் பறிச்சிருக்காங்க, இந்த கல் பறிச்சிருக்காங்க. ஒரு குறை நினைஞ்சவொடனே ஒரு ஆள் வந்து அது டைல்ஸுகள் பறித்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு மனசில் ஒரு காரியம் முடிஞ்சது என்கிட்ட கேட்டதுக்கு ஒரு காரியம் முடிஞ்சது, அதனால டைல்ஸ்கள் பறிச்சாச்சு. ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு கடன் நிறையா இருக்குது, அது நடந்து எனக்கு பாக்கி வந்தால் செட்டு போட்டு கொடுக்கணாரு. அவருக்கு வந்து என்னென்னா அது ரூபா வந்துருச்சு, வந்த உடனே செட்டு போட்டு கொடுத்தாரு. பயன்படுறவங்கலாம் கோயிலுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பயன்படுறவங்கலாம் கோயில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ. மாணிக்கம் சாமியை பற்றி சொல்லுங்கள். மாணிக்கம் சாமி நீங்கள் பழகிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மாணிக்க சாமி வந்து எந்த ஒரு காரியம்னாலும் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை சர்ச் பண்ணிட்டு கவர்மெண்ட்டில் இருக்குன்னா அவர்கிட்ட போனால் சர்ச் பண்ணி நல்லா நிவர்த்தி பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அதுவும் நிவர்த்தி பண்ணி விட்டுவார். குடும்பத்தில் சிக்கல்னாலும் நிவர்த்தி பண்ணி விட்டுவார். அவர் எந்த தோட்டத்தில் இருப்பார்? அவர் தோட்டம் வந்து இந்த இதெல்லாம் அந்த சுருவாட்டு பக்கத்தில், அந்த சுருவாட்டு பணம் எரியுதுல, அதில் தான் அந்த பணத்துக்கு கீழே இங்கே அங்கே பணம் எரி இங்கெல்லாம் படுத்து கிடப்பார். அங்கதான் படுத்துப்பாரு. ஆமா, அங்கதான் படுத்து கிடப்பாரு. அவருக்கு அழுத்தி சமுக்காலம், கண்டாங்கி சேலை இதுதான் போட்டுப்பாரு. சொக்கலால் பிடி குடிப்பாரு. சரி. ஆமா, வேணா பயிர் இந்த தட்டாம்பயிறு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. மார்க்கெட்டுக்குள்ள போய் சரக்கு கேட்டாலும் உடனே தூக்கி கொடுத்துருவாங்க. ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா கணேசா அப்படின்னா உடனே அவருக்கு சட்டி காய்கறி எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வந்து மக்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாரு. அவருக்கு யாரு தோணும் அவர்கிட்ட தான் கொடுப்பாரு. வேற மதுரை சாமி இருக்காங்கல்ல, அவங்களுடையது என்ன? அவங்களுடையது அவங்களுக்கு தெரியாது. நம்ம 2 சாமி தான். ரொம்ப சந்தோஷங்க. வணக்கங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து அதிசயம் இருந்திருக்கு? சித்தர் சங்கரானந்த சாமிகளுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க வீட்டுல குடும்பத்துல எவ்வளவு நல்லா இருந்திருக்கு? நீங்க எந்த ஊர்ல நீங்க வந்திருக்கீங்க? நாங்க இப்போ வந்து தைலாவரத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இது வந்து தென்காசி. தென்காசில நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? கை கால் வலி, ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு, நடக்க முடியாம இருந்துச்சு. இங்கதான் வருவேன், அதை நினைச்சு போனா தெரியாடும். தொண்டை எச்சி இறக்க முடியல. திருநாளை வாங்கி தண்ணியை குழைச்சி அப்படியே பூசுங்க, அப்படியே எச்சி இறக்கணும். அது வந்து அந்த வலியே இல்லை, தொண்டை வலி இல்லை. எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. விபூதியை வாங்கிட்டு போய் அள்ளி தண்ணியில போட்டு குடிச்சிட்டு விபூதியை நெத்தி எடுத்து பூச்சிக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க உடல் நல்லா இருக்கு. உடல் நல்லா நடந்திருக்கு. அதான் பொண்ணு வேலையா அந்த இருக்கா. பையனுக்கு அவருக்கு வேலை, வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சிருக்கு, வாட்சிமேன் வேலை கிடைச்சிருக்கு. பையன் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாமி வேண்டி கும்பிட்டு இருக்கேன். அம்மாச்சி கல்யாணத்துக்கு யாரும் சம்மதிக்காம சமைச்சிருக்காங்க? பேத்தி மகம்பிள்ள பேத்தி மகாபிள்ளை வந்து நீ வேண்டதுக்கு அப்புறம் சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்சு மகளை கூட்டு வந்து அவ 1000 ரூபா, நாங்க 1000 ரூபா கொடுத்துட்டோம். நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 6 வருஷமா வரும். வந்ததுக்கு அப்புறம் நல்ல விமோசனம் நடந்தது. எல்லாம் விமோசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ரொம்ப நன்றிமா. மூவர் திருக்கோயிலில் சங்கரானந்த சாமியோட மகிமையில் என்ன? நீங்கள் இத்தனை வருஷமாக அவருக்கு நீங்கள் பண்ணிட செய்றீங்க, அவரை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இவர் 12 வருஷமாக மௌனமாக இருந்து மூக்கு காதாரத்தை விட்டு மலையை வர வச்சவர். இவர் பேர் மூக்கரத்து சாமினாலும் தெரியும். இவருடைய முதல் சமாதி இந்த இடத்துல. இவர் தான் இந்த இடத்துல வந்து முதல்ல உட்காந்து பல பேர் சிலையில் எழுதி காட்டுவார். வர்றவங்களுக்கு எதுக்கு வரேன்ற எழுதி காட்டுவார். இவர் தான் முதல் இந்த இடத்துல சமாதி. 2வது சமாதி மாணிக்க சுவாமிகள், 3வது மதுரை முனீஸ்வரர் சுவாமிகள். அதே மூவர் திருக்கோயில். வேறு எனக்கு என்ன கேளுங்க?
இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னென்ன பயன்லாம் வந்து வந்திருக்காங்க? 3 பேர் நடமாடிக்கிருக்காங்க, கோயில் கட்டிக்கிருக்காங்க. அதனால் எது கேட்டாலும் சொல்லியிருக்காங்க, உடனே செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்கிட்ட எது இருந்தாலும் சொல்லுவேன், உள்ளே போய் கேளுங்க, 3 பேருக்கு ஒரே மாதிரி சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அது மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அது நடக்கும். நடந்தவங்க ஆட்டோமேட்டிக் கோயிலுக்கு வேண்டி செஞ்சுக்கிருக்காங்க. இது இருக்கும்போது உள்ளே ஆளே வர முடியாது, அந்த அளவுக்கு இருந்தாலும் இப்போ ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது வர்றவங்க நீங்கள் விசாரிச்சு பாருங்க சொல்லுவாங்க. மூக்கரு சித்தன் இவருக்கு எப்படி பேர் இருந்துச்சு? இவர் காது மூக்கருக்கு மலையை வர வச்சவர். ஒரு 40-60 வருஷத்துக்கு முதல்ல மழை வர மக்கள் கஷ்டப்படும் போது இவர் கேட்டிருக்காங்க. அப்போ மூக்கர் காதை அறுத்து போட்டு பயங்கரமான வெள்ளம் யாகத்தில் அவர் மூக்கரது சாமினது இவர் பெரும்பாலும் தெரியும் எல்லாத்துக்குமே. எத்தனை வருஷமா இவர் மௌன சாமியாராக இருந்தார்? 12 ஆண்டுகள் மௌனம். உடம்பே வருத்தி எலும்பு கூடு மாதிரி ஆகிட்டார். அவர் பல தியான சமாதியில் அவர் போட்டாருக்கு பாருங்க அந்த படம். இது வந்து அவரே வரைஞ்ச படம். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அவரே வரைஞ்ச படம் வாழ்ந்த காலங்களில். இவர் பெரிய ஆர்டிஸ்ட் வேறு. அதனால் எது கேட்டாலும் கிடைக்கும், வர்றவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற இதை பற்றி வேற என்ன அதிசயங்கள்லாம் என்ன நிகழ்த்திருக்காரு? டெய்லி அவங்க மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலே. அதே அதிசயம் தான். எங்களுக்கு 4 பேருக்கு உட்காந்துருக்காங்க, 4 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2 ஆம்பளை பேர் 2 மும்பளை பிள்ளை இங்கே இருக்கோம். இது நம்ம கோயிலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அன்னதானம் எப்போல்லாம் நடைபெறுது? அம்மாவாசி பௌர்ணமி டெய்லி போட்டோம். கொடுக்குற ஆளுக்கு செயல்படுத்த நாட்கள் சரியாக வரல. அதனால் அம்மாவாசி பௌர்ணமி மட்டும் குரு பூஜை மற்ற நடத்திக்கிருக்கோம். டெய்லி விரைவில் நடக்கும். 3 வேளை சாப்பாடு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 3 வேளை இப்போ வரலாறு மாதிரி எப்போ பார்த்தாலும் பசின்னு சாப்பிடக்கூடாது. அவங்க சித்தாந்தம் உள்ளவங்க. இவர் வரலாறு சித்தாந்தம் உள்ளவர், சைவ சித்தாந்தம். இங்கே வந்துட்டு போனால் வேறு என்னென்ன மகிமைகள்லாம் நடக்குது? உடம்பு சரியில்லாமல் போகிறது என்னெல்லாம் நடந்திருக்கு? கடன் பசி வராது. இந்த இடத்துக்கு வந்தால் கடன் நோய் பசி வராது. ஹலோ, இவரே மாணி சுவாமிகள். இந்த இடத்துல எந்திரிக்காமல் 4 வருஷம் உட்காந்தவர் தவத்தில். எந்திரிக்க மாட்டார். உட்காந்த இடத்துல இருந்தால் 4 வருஷமாக குளிக்க மாட்டார், பழுத்து வைக்க மாட்டார். 40 வருஷமா இவர் அடக்கமா அன்னைக்கு அவர் தூக்கி அவருக்கு நேரம் மழை வந்துச்சு. அவருக்கு மட்டும் மழை. இவர் யார் முன்னாடி நடக்க போகிறத வாங்கல இப்படி நடக்கும் முதலே சொல்லிடுவார். முன்னாடி ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குன்னா முன்னாடி சொல்லுவார், 4 கல் சாப்பிட போகிறான்னு சொல்லுவார். இந்த இடத்துல எந்திரிக்காம 4 வருஷம் உட்காந்தவர். அதனால் இவர் ரொம்ப இருக்கிறதே 3 வருஷம் இவரே விசேஷமான வெளியே தெரியாது யாருக்கும். நிறைய அற்புதங்கள் பண்ணிக்கிருக்காரு. இவரு இந்த கோயில் மெயின்டெனன்ஸ் இப்போ இவர் சொன்னால் அவங்க 2 பேரும் எந்த காரியம் செய்வாங்க. சங்கரான சாமியும் முனீஸ்வர சுவாமிகளும் இவர் சொன்னாதையும் செய்வாங்க. அவரோட சீடர் சீடர்லாம் கிடையாது. அவங்க குருநாதர் கொண்டு வந்து அடக்கமாக ஐக்கியமான இடம். 3 பேருமே சித்தர்கள் தான், குருலாம் கிடையாது. இப்போ அவங்க வயசு மூத்தவங்க அவ்வளோதான். அவர் ஈர்த்து இங்கே வந்தாரா? ஆமாம், அவருக்கு எடுத்து இவர் 2வது. சரி சரி. 3வது மதுரை முனீஸ்வர சுவாமிகள். இவரை மதுரை பாபான்னுவாங்க. இவர் வந்து மெட்ராஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 1990 ஓடாத ஸ்கேன் மிஷின் ஓட விட்டவர். அவர் வந்து அமெரிக்கா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ஓடலை. அப்புறம் எங்கேயும் சுற்றி பார்த்து 30-40 லட்சம் செலவு அமெரிக்கா போட்டுருக்கா. இவரை கூட்டி போயிருக்காங்க. இவர் படுத்து போட்டா எடுத்தாங்க, ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இவருக்கு தெரியும் ஸ்கேன் மிஷின் ஓட விட்டோம்னா மதுரை முனீஸ்வர சுவாமிகள். ஆனால் மதுரை பாபான்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே இன்னைக்கு நலமாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களோட இயக்கத்தில் ஓடிக்கிட்டு இந்த கோயில். அதான் உண்மை. சங்கரானந்த சாமியை கூப்பிட்டு என்ன பலன் கிடைக்கும்? மாணிக்க சாமியை கூப்பிட்டு 3 பேருக்கு 3 வித்தியாசமான பலன்கள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பலன்களை தனித்தனியாக? சங்கரானந்த சாமியில் வந்து பசின்றது வரக்கூடாது. சரி. மாணிசாமிகிட்ட கடன் பிரச்சனை. சரி. இவர் செல்வத்தை கொடுக்குறவர். சரி. செல்வத்துக்கு இவர் முனீஸ்வர சுவாமிகள், கடன் பிரச்சனைக்கு மாணிக்க சுவாமிகள், பசிக்கு சங்கரானந்த சாமி. அந்த நேரத்துக்கு வந்தால் 3 கிடைக்கும். கடன் பசி நோய் வராது. அதான் வேணும். ரொம்ப நன்றி. இப்போ போய் எல்லார்ட்டையும் போய் நம்ம வந்து பேட்டி எடுத்தோம். அதை இதோடைய என்னென்ன பலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆனந்த கண்ணீர் கொடுத்தாரு. அவர் சங்கரானந்த சாமியோட பேர் சொன்ன உடனே அவர் வந்து அவருடைய குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் வந்து ஆனந்த கண்ணீராக சொன்னார். இங்கே வந்தவங்க எல்லாருமே பயன்படுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையான அவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்மளுடைய பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சித்தர் கோயிலுக்கு வந்து மூவர் சித்தர் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்டில் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, வந்து பயனடைங்க. தின வெளிச்சம் சேனலுக்காக ராஜேஷ்.